ஆர்ஆர்பி குரூப் டி ஃபோக்கஸ் பண்ணி தான் கிளாஸஸ் பார்த்துட்டு இருக்கோம். என்ன இன்னைக்கு பார்க்க போறோம் அப்படின்னு டாபிக் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம். தமிழ்ல வந்து சுவாச மண்டலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுல ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்பிளனேஷனோட எடுத்துட்டு வந்திருக்கேன். ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். சரி, the full form of ATP is ATPயோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆனா கொஞ்சம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்களேன், எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கு. அடினைன் டெட்ராபாஸ்பேட், அடினைன் ட்ரைபாஸ்பேட், அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே மாதிரி தான் இருக்கு. அப்ப நம்ம கரெக்டா தெரிஞ்சுக்கணும். அடினைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு மட்டும் படிச்சுட்டு போயிடக்கூடாது. அடினோசின் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா படிச்சுட்டு போயிடணும். அப்பதான் போட முடியும். ஓகேங்களா? அடினைன் இல்ல அடினோசைன். ஓகேங்களா? ஆனா இதுக்குள்ள இருக்கக்கூடிய காம்பவுண்ட் என்னன்னா அடினைன் தான் இருக்கு. ஆனா பேர் வந்து அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரி, அதான் சொல்லியிருக்காங்க. ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏடிபி இஸ் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட். சரி, அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்போ நமக்கு ஆற்றல் இருக்குல்ல, உடல்ல உற்பத்தி ஆகக்கூடிய ஆற்றலை எப்படி நம்ம மெஷர் பண்றோம் அப்படின்னா ஏடிபியை தான் மெஷர் பண்ணுவோம். அந்த ஏடிபியோட இது அப்ரிவேஷன் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரி, இதோடைய இதுக்கு வேற என்ன பேர் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. எனர்ஜி கரன்சி ஆஃப் த செல், அதாவது ஆற்றல் நாணயம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ எப்படி நம்ம செலவு பண்றதுக்கு காசு தேவைப்படுதோ அதே மாதிரி ஆற்றல் வந்து ஏடிபி ஃபார்ம்ல வந்து ஃபார்ம் ஆகுது. ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து எப்படி போகுது எனர்ஜினா ஏடிபியா தான் போகும். ஓகேங்களா? அதுக்கு வந்து இன்னொரு பேர் அப்படின்னா எனர்ஜி கரன்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 3 பாஸ்பேட் இருக்கும். ஓகேங்களா? the structure of ATP is a nucleoside triphosphate consist of என்ன இருக்கு அப்படின்னா நைட்ரஜனஸ் பேஸ் இருக்கு. அந்த நைட்ரஜனஸ் பேஸ்னா என்ன அப்படின்னா வந்து அடினைன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா பேர் என்ன கொடுத்துருக்காங்க? அடினோசைன் அப்படின்னு தானே அப்ரிவேஷன்ல கொடுத்தாங்க. அப்படிங்கிறது வந்து ஒரு ரைபோ சுகர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடினைன்ங்கிறது என்னது? ஒரு நைட்ரஜனஸ் பேஸ். இது வந்து என்னது? ஒரு ரைபோ சுகர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 3 கண்டினியூஸா பாண்ட் ஆயிருக்கிற பாஸ்பேட் குரூப்ஸ் இருக்கு. அதனாலதான் ட்ரை பாஸ்பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி இப்போ நமக்கு ஆக்சிஜன் உணவு வந்து தயாரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு வேணும், ஆற்றலாம் மாற்றப்படணும் அப்படின்னா எவ்வளோ ஆக்சிஜன் தேவைப்படுது, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஆக்சிஜன் தேவைப்படுது, அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ரொம்ப யோசிக்கிற மாதிரி கேட்கறதுல பேசிக் கொஸ்டின்ஸே வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பொறுத்தவரையிலும் ரிப்பீட்டட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லி பார்த்தா கம்மியாக தான் இருக்குது. எல்லாமே வந்து ஒவ்வொரு கொஸ்டினும் ஒவ்வொரு மாடலில் தான் இருக்குது. ப்ரீவியஸ் இயர்ல கேட்டது. மீதி மற்ற டாபிக்ஸ்லாம் பார்த்தோம்னா நிறைய டைம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஆனால் இதில் அப்படிலாம் இல்லை. ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு கொஸ்டின் புதுசாக தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த டாபிக் படிக்கும் போது கிளியராக படிச்சுட்டு போயிடணும். சரி, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் 3 கார்பன் மாலிகுல் ஃபார்ம்டு டியூரிங் ரெஸ்பிரேஷன்? அதாவது பின்னாடி இப்போ ஆப்ஷன்ஸ்ல கொடுத்துருக்கிறதுல எது வந்து ரெஸ்பிரேஷன்னா என்ன, சுவாசித்தல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சுவாசித்தல்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு டைம் வந்து வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். சுவாசித்தல் அப்படின்னா நம்ம மூச்சை உள்ள இழுக்கப்படும் போது ஆக்சிஜன் வந்து உள்ள போகும். அது வந்து செல்களில் ஆற்றல் குளுக்கோஸ் வந்து உடையறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆற்றலாம் மாற்றப்படும் போது நமக்கு எனர்ஜி கிடைக்கும். அதுதான் வந்து ரெஸ்பிரேஷன். இதே பிரீதிங் அப்படின்னா வந்து இன்ஹேல் எக்ஸேல், மூச்சை உள்ள விடுறது வெளியே விடுறது, அவ்வளவுதான். ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயாலஜிக்கல் ப்ராசஸ் அப்படின்னா வந்து உணவு ஆற்றலா மாற்றப்படுறது தான் அப்படிங்கிறது தான். சரி, இதுல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா என்ன ஃபார்ம் ஆகுது, 3 கார்பன் மாலிகுல் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க ரெஸ்பிரேஷன்ல. ஓகேங்களா? எத்தனால் லாக்டிக் ஆசிட், எத்தனால் மாலிக் ஆசிட், எத்தனால் லாக்டிக் ஆசிட் பைருவேட் அண்ட் பைருவேட் அண்ட் எத்தனால். சரி, இப்போ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். லாக்டிக் ஆசிட் எங்க ஃபார்ம் ஆகும், எத்தனால் எங்க ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சைட்டோபிளாசத்துல தான் ஃபார்ம் ஆகும். ஆனா இது எங்க நடக்கும் அப்படின்னா வந்து இது மனித செல்ல நடைபெறும். இது வந்து எங்க நடைபெறும், எத்தனால் வந்து எங்க ஃபார்ம் ஆகும், ஈஸ்ட் பாக்டீரியா இதோட செல்ல வந்து ஆற்றல் மாற்றப்படும் போது எத்தனால் கிடைக்கும். சரிங்களா? அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 3 கார்பன் ஆக்டன் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா இங்க ஃபார்ம் ஆகுது. ஆனா இங்க கிடையாது. அப்ப இந்த ஆப்ஷன் கிடையாது. இது 2வது ஆப்ஷன் சுத்தமா கிடையாது. ஓகேங்களா? 3வது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, லாக்டிக் ஆசிட் பைருவேட் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இதுதான் வந்து 3 கார்பன் ஆட்டம் ஃபார்ம் ஆகக்கூடியது. இந்த இடத்துல எத்தனால் கொடுத்துருக்கறதுனால வராது. ஸோ ஆப்ஷன் சி தான் வரும். ஓகேங்களா? பைருவேட் அதாவது குளுக்கோஸ்ல என்ன இருக்கும், C6H12O6. ஓகேங்களா? இதுதான் அதுக்கான மூலக்கூறு வாய்ப்பாடு, மாலிகுலர் ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன ஆகுனா 6 கார்பன் உடஞ்சு என்ன ஆகுனா 3 கார்பனா வந்து மாறும். அந்த 3 கார்பன் என்ன அப்படின்னா பைருவேட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இந்த பைருவேட் உடஞ்சு ஆற்றலும் லாக்டிக் ஆசிடும் கிடைக்கும். சரிங்களா? இந்த பைருவேட்ல எத்தனை கார்பன் இருக்குன்னா 3 கார்பன் இருக்கும். சரிங்களா?
இதுதான் கொடுத்துருக்காங்க இங்க. லாக்டிக் ஆசிட் அண்ட் பைருவேட் ஆர் த 3 கார்பன் மாலிகூல்ஸ். ரெண்டுலையுமே வந்து எவ்வளவு கார்பன் இருக்கும் அப்படின்னா வந்து 3 கார்பன் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. 3 கார்பன் மாலிகூல்ஸ் ஃபார்ம்டு டியூரிங் எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ரெஸ்பிரேஷன். ரெஸ்பிரேஷன்னா என்னது? குளுக்கோஸ் வந்து எனர்ஜியா கன்வெர்ட் ஆகுறது தான். ஓகேங்களா. இந்த பிரேக் டவுன் ஆஃப் குளுக்கோஸ் 6 கார்பன் மாலிகுல், அதாவது C6 சொல்லிட்டு சொன்னார்ல, C6H12O6 அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. 3 கார்பன் மாலிகுலான பைருவேட்டா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. டேக்ஸ் பிளேஸ் எங்க நடக்குது அப்படின்னா சைட்டோபிளாசத்துல தான் நடைபெறுது. பிரேக்கப் ஆஃப் 3 கார்பன் பைருவேட் மாலிகுல் டு கிவ் 3 கார்பன் டை ஆக்சைடு டேக்ஸ் பிளேஸ் இன் மைட்டோகாண்ட்ரியா. அதே மாதிரி இந்த பைருவேட் அப்படிங்கிறது சைட்டோபிளாசத்திலேயே உடஞ்சு நமக்கு வந்து ஆற்றல் கிடைச்சது அப்படின்னா நமக்கு குறைவான அளவு தான் ஆற்றல் கிடைக்கும். அதே மாதிரி அது காற்றுள்ள சுவாசத்தில் நடைபெறுமோ அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காற்றில்லா சுவாசம் சொல்லக்கூடிய அனரோபிக் ரெஸ்பிரேஷன்ல தான் நடைபெறும். ஓகேங்களா. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன்ல பார்த்தோம்னா இந்த பைருவேட் அப்படிங்கிறது அடுத்த ப்ராசஸ்க்கு போகும். ஓகேங்களா. அடுத்த ப்ராசஸ் எங்க நடக்கும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால நடைபெறும். ஓகேங்களா. அந்த மைட்டோகாண்ட்ரியால பைருவேட் வந்து எனர்ஜியா மாற்றப்படும். அதான் சொல்லியிருக்காங்க. பைருவேட் வந்து 3 சைட்டோபிளாசத்துல உடையுது அப்படின்னா வந்து அங்க ஆற்றல் கிடைக்கும். இல்லை அப்படின்னா வந்து 3 கார்பன் மாலிகுலா வந்து எங்க 3 கார்பன் டை ஆக்சைடு எங்க ஃபார்ம் ஆகும்னா மைட்டோகாண்ட்ரியாவுக்கு மைட்டோகாண்ட்ரியால ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா. ஒன்றும் இல்லை, என்னன்னு எடுத்துக்கிறேன்னு நான் சொல்றேன். இப்போ குளுக்கோஸ் வந்து செல்லுக்குள்ள என்டர் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. செல்லுல நம்ம செல் டாபிக்ல ஆல்ரெடி பார்த்துருந்தோம். செல்லுக்குள்ள என்ன இருக்கும்னா சைட்டோபிளாசம் இருக்கும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நியூக்ளியஸ் இருக்கும். சைட்டோபிளாசத்துல என்ன இருக்கும் அப்படின்னா சில நுண்ணுறுப்புகள்லாம் இருக்கும். அதுல மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. இந்த சைட்டோபிளாசத்துல இருந்து குளுக்கோஸ் வந்து டைரக்டா உடைஞ்சு எனர்ஜி பிளஸ் என்ன கிடைக்கும் அப்படின்னா லாக்டிக் ஆசிட் கிடைக்கும். அப்படி கிடைக்கும் போது இந்த எனர்ஜியில எவ்வளவு இருக்கும் அப்படின்னா நம்ம கரன்சின்னு சொல்ல 2 ATP தான் நமக்கு கிடைக்கும். இது எப்ப நடைபெறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வந்து காற்றில்லா சுவாசம்னு சொல்லக்கூடிய அனரோபிக் ரெஸ்பிரேஷன் அப்ப இந்த மாதிரி நடைபெறும். காற்று ஆக்சிஜன் நமக்கு இல்லாதப்ப அந்த அளவுக்கு கிடைக்கல, சப்ளை கம்மியா இருக்கிறப்ப மசில்லையே வந்து நடக்கும். சரிங்களா. மசில்ல தான் வந்து இந்த மாதிரி இது வந்து நடக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடக்கும். ஒருவேளை ஆக்சிஜன் இருக்கு அப்படின்னா இந்த பைருவேட் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா வந்து மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள கன்வெர்ட் உள்ள போயிட்டு அங்க ஆக்சிஜன் முன்னில ஆற்றலாம் உடைக்கப்படும். அப்படி உடைக்கப்படும் போதும் எத்தனை மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது அப்படின்னா 3 மாலிகுல் கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. வேற எதுவும் இல்லை. சரி, அடுத்து in which cell organella the first step of cellular respiration into 3 carbon molecule called pyruvate takes place. அதே தான் சொல்லியிருக்காங்க இதுலயும். அதாவது முன்னாடி வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா வந்து 3 மூலக்கூறு கொண்ட கார்பன் மாலிகுல் எதுல இருக்குன்னு கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த ப்ராசஸ் எங்க நடைபெறுது அப்படிங்கறது கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. எங்க நடைபெறுது சொன்னால சைட்டோபிளாசத்துல. ஓகேங்களா. in which cell organella the first step of the cellular respiration. செல்லுலர் ரெஸ்பிரேஷன் அப்படின்னா வந்து காற்றுள்ள சுவாசம் தான். ஓகேங்களா. சரி, சுவாசித்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய உணவு ஆற்றலா மாற்றப்படுறது. ஓகேங்களா. இன்டு 3 கார்பன் மாலிகுல் கால் பைருவேட் எங்க நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இதுக்கு வந்து ஒரு பேரே இருக்கு, கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேரே இருக்கு. அது எங்க நடைபெறுது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சைட்டோபிளாசம்ல தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து நடைபெறும். 2வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிரிப்ஸ் சைக்கிள்னு சொல்லுவாங்க. 3வது ஸ்டேஜ் என்ன அப்படின்னா வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெண்டுலையுமே காமன் தான். கிளைகாலிசிஸ் அப்படிங்கிறது ரெண்டுலையுமே காமனா நடைபெறும். ஒருவேளை ஆக்சிஜன் இருந்துச்சு அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியாக்குள்ள போகும். ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா வந்து சைட்டோபிளாசத்திலேயே குளுக்கோஸ் பிரேக் ஆகி எனர்ஜி கிடைக்கும். சரிங்களா. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து சைட்டோபிளாசம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எங்க நடைபெறும் அப்படின்னா வந்து சைட்டோபிளாசத்துல தான் நடைபெறும். 2வது ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியா போடணும். ஓகேங்களா. லைசோசோம், நியூக்ளியஸ் இதெல்லாம் வந்து இது வந்து புரோட்டீன் ஃபேக்டரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து செல்லுடைய கண்ட்ரோல் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுக்கு என்ன பேரு அப்படின்னா கிளைகாலிசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இன் விச் கார்பன் மாலிகுல் பீயிங் broke down into 3 கார்பன் பைருவேட் மாலிகுலா மாறுது. அதாவது குளுக்கோஸ் உடஞ்சு 3 கார்பன் உள்ள பைருவேட் மாலிகுலா மாறுது. ஓகேங்களா. ATP produced in this process which takes place in the cytosol. எந்த இடத்துல வந்து நடைபெறுது அப்படின்னா வந்து சைட்டோபிளாசத்துல சைட்டோசால்ல நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸ்பெசிஃபிக்கா. வேற ஒண்ணு இல்லை. சைட்டோசால்ங்கிறத கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து 4வது
in terrestrial animals, ஓகேங்களா, exchange of gas takes place by diffusion. அதாவது காற்று வந்து ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு மாறுது இல்ல, நம்ம காற்றை உள்ள இழுக்கும்போது ஆக்சிஜன் எடுத்துக்கிறோம், வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுறோம். ஓகேங்களா, அப்ப நம்ம கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லி பார்த்தா எடுத்துப்போம். ஓகேங்களா, எடுத்துப்போம், ஆனா குறைவான அளவுல. எவ்வளோ அப்படின்னா வந்து 0.03% எடுத்துப்போம். சரி, இதுலயே வந்து நம்ம ஆக்சிஜனை மட்டுமா எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா நம்ம அட்மாஸ்பியர் அப்படின்னு பார்த்தோம்னா 78% வந்து நைட்ரஜன் இருக்கும். ஓகேங்களா, நைட்ரஜன் இருக்கும், அதுக்கப்புறம் 21% வந்து ஆக்சிஜன் இருக்கும், மீதி இருக்கக்கூடிய 1% தான் ரிமைனிங் கேஸஸ் எல்லாமே இருக்கும். சரிங்களா, இதுல பார்த்தோம் அப்படின்னா எவ்வளவு வந்து கார்பன் டை ஆக்சைடு நம்ம வெளியே எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். உள்ள எடுத்துப்போம் அப்படின்னா 0.03% வந்து எடுத்துப்போம். இதே வெளியே விடும்போது 4% வந்து கார்பன் டை ஆக்சைடு வெளியே விடுவோம். ஏன் 4% வருது அப்படின்னா வந்து உணவு வந்து ஆற்றலாம், குளுக்கோஸ் உடஞ்சு ஆற்றலா மாறும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து சொல்லக்கூடிய ஒரு கேஸை வந்து வெளிவிடும். அந்த கேஸோட அமௌண்ட் தான் வந்து இந்த 4%க்கு காரணம். சரிங்களா, சரி, இப்போ என்ன சொல்றாங்க அப்படின்னா வந்து இந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச், அதாவது நம்ம ஆக்சிஜனை எடுத்துக்கிறது, கார்பன் டை ஆக்சைடை வெளியிடுறது, அதான் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றாங்க. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ் டேக்ஸ் பிளேஸ் பை டிஃப்யூஷன். டிஃப்யூஷன் அப்படின்னா பரவல் முறையில போறது, அதாவது ஹை கான்சென்ட்ரேஷன்ல இருந்து லோ கான்சென்ட்ரேஷனுக்கு போறது. ஓகேங்களா, அதுதான். which among the following statement are true about respiration in the animals? ஓகே, பின்னாடி நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்களா, அதுல எது வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். டிஃப்யூஷன் த்ரூ தேர் சர்ஃபேஸ். ஓகேங்களா, டிஃப்யூஷன் அப்படின்னா பரவல் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவல் அப்படின்னா வந்து அது அடர்த்தி அதிகமான இடத்துல இருந்து அடர்த்தி குறைவான இடத்துல வந்து பரவுறது. சரி, ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கும் அப்படின்னா லங்ஸ் இருக்கும், இப்படி இருக்கும். ஓகேங்களா, இங்க வந்து வின் பைப் இருக்கும். ஓகேங்களா, இது என்னன்னா பிராங்கீஸ் சொல்லுவாங்க. இதுக்குள்ள வந்து இது உடஞ்சு 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 பிராங்கியோலஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, லங்ஸ் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. இதுல நிறைய கிளைகள் இருக்கும், நான் இது ஃபுல்லாவே கிளைகள் தான் இருக்கும். ஓகேங்களா, இதோட எண்டில் வந்து ஆல்வியோலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். ஆல்வியோலை அப்படின்னா தமிழ்ல காற்றுப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேல வந்து ரத்த நாளங்கள்லாம் காணப்படும். ஓகேங்களா, ரத்த நுண்ணாளங்கள் இருக்கும், ஆர்டரி இருக்கும், வெயின் இருக்கும். இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சிஜன், இதுல வந்து என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து உள்ள வரும், அதாவது ஆக்சிஜனை எடுத்துட்டு போறதுக்காக வரும், அது வந்து ஆர்டரி எடுத்துட்டு போகும். ஓகேங்களா, வெயின்ஸ்ல மூலம் வரக்கூடியது வந்து ஆக்சிஜன் இல்லாத ரத்தம். அது வந்து எப்படி வந்து எடுத்துட்டு போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த காற்று பைக்குள்ள நம்ம சுவாசிக்கும் போது ஆக்சிஜன் ஸ்டோர் ஆயிருக்கும். நம்மளோட பிளட் வந்து இதோட கான்டாக்ட், இதுக்கு மேல என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய ரத்த நாளங்கள் இருக்கும்னு சொன்னேன். ஓகேங்களா, அப்ப நம்மளுடைய லங்ஸ்ல ஆக்சிஜன் இருக்கும், ரத்த நாளங்கள் நிறைய இருக்கும். இது வழியா போகும்போது ஆக்சிஜன் கம்மியா இருக்கிற பிளட் பிளேட்லெட்ஸ் இருக்குல்ல, அதுல வந்து என்ன இருக்குன்னா ஆக்சிஜன் எடுத்துக்கும். அதே மாதிரி அது கொஞ்சம் கார்பன் டை ஆக்சைடு வந்து வச்சிருக்கும். ஓகே, அது வந்து திரும்ப லங்ஸே எடுத்துக்கும். மூச்சு வெளியே விடும்போது கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிடும். அதான் சொல்லியிருக்காங்க. அப்ப சர்ஃபேஸ்ல தான் நடைபெறுது அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா, சர்ஃபேஸ்ல தான் நடக்குது. அதுக்கடுத்து they have fine and delicate surface that enables exchange of gas. delicate surface இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அதுதான் வந்து இந்த ஆல்வியோலை மேல இருக்கக்கூடியது. they may have passage for flow of air, அதாவது ஃப்ளோ ஆஃப் ஏர் ஃப்ளோ ஆகிறதுக்கு பேசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கடுத்து தே ஹாவ் லெஸ் சர்ஃபேஸ் ஏரியா பட் பிளட் ஃப்ளோ ஃபார் ரெஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுவும் கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், மூணாவது ஸ்டேட்மெண்ட், இது மூணும் கரெக்ட். ஆப்ஷன் டி வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா தே ஹாவ் லெஸ் சர்ஃபேஸ் ஏரியா பட் ஹெவி பிளட் ஃப்ளோ ஃபார் ரெஸ்பிரேஷன். சர்ஃபேஸ் ஏரியா ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்ல, சர்ஃபேஸ் ஏரியாவை அதிகப்படுத்துறதுக்காக தான் வந்து ஆல்வியோலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உறுப்பே இருக்கு. அதனால வந்து லெஸ் சர்ஃபேஸ் ஏரியான்னு சொல்றதுனால அதனால வந்து பிளட் ஃப்ளோ வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப ஆப்ஷன் டி தப்பு. ஆப்ஷன் ஏபிசி மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் ஏபிசி. ஓகேங்களா, கொஸ்டின் நம்பர் 4. கொஸ்டின் நம்பர் 5 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். பின்வருவனவற்றில் எது வந்து தவறானது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடு இஸ் மோர் சால்யூபிள் இன் வாட்டர் தேன் ஆக்சிஜன். ஆமாம், ஆக்சிஜனை கம்பேர் பண்ணும்போது கார்பன் டை ஆக்சைடு வந்து ரொம்ப சால்யூபிள் தான். ஓகேங்களா, இதை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சால்யூபிள் தான். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். ரெண்டாவது பைருவேட் இஸ் கன்வெர்டட் இன்டு லாக்டிக் ஆசிட் விச் இஸ் 3 கார்பன் மாலிகுல். முன்னாடி கொஸ்டின்ல பார்த்தோம் பைருவேட் வந்து லாக்டிக் ஆசிடா மாறும். அதுல வந்து எத்தனை கார்பன் இருக்கும்னா 3 கார்பன் இருக்கும். ஒன்றும் இல்லை, மாலிகுலர் ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா ஆன்சர் போட்டுடலாம்.
இந்த ரெண்டாவது தேர்டு சி ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட் இஸ் பிரசன்ட் இன் த ஒயிட் பிளட் கார்ப்ஸ்கியூல். சரி, ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்னு எதை சொல்றாங்க? ஹீமோகுளோபின் தான் சொல்றாங்க. ஹீமோகுளோபினை ஏன் ரெஸ்பிரேட்டரி பிக்மெண்ட்னு சொல்றாங்க அப்படின்னா ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போறதுனால. இது வந்து எதுல இருக்கும் அப்படின்னா வந்து ஆர்பிசியில தான் இருக்கும். WBCன்னு சொல்லிட்டு தப்பா கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி தான் தப்பு. சரி, கடைசி ஆப்ஷனும் பார்த்துக்கலாம். The wall of alveoli contain extensive network of blood vessels. முன்னாடி பார்த்தோம்ல, அந்த ஆல்வியோலையில தான் வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு நடைபெறும். எப்படி நடைபெறும் அப்படின்னா அது மேல நிறைய ரத்த நாளங்கள் இருக்கும். அந்த ரத்த நாளங்கள்ல வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ரத்த சிவப்பணு இருக்கும், வெள்ளையணு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? சிவப்பணு தான் வந்து ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போகும். கார்பன் டை ஆக்சைடையும் வந்து மினிமம் அமௌண்ட்டாக கேரி பண்ணிட்டு போகும். அப்போ குறைவா இருக்கும்போது அது எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும், லங்ஸ்ல இருந்து எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அப்போ ஆப்ஷன் டியும் கரெக்ட் தான். சி மட்டும்தான் தப்பு. எது தப்புன்னு தான் கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. Question number 6. Which of the following statement is correct with reference to aerobic respiration? அதாவது எது வந்து கரெக்ட்னு சொல்றாங்க? ஏரோபிக் ரெஸ்பிரேஷனை பொறுத்தவரை ஏரோபிக் ரெஸ்பிரேஷனா காற்றுள்ள சுவாசம் சொல்லுவாங்க. ஆக்சிஜன் முன்னிலையில உணவு ஆற்றலா மாற்றப்படுறது. ஓகேங்களா? சரி, the release of energy in aerobic respiration is lower than anaerobic respiration. சரி, ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். anaerobicனா ஆக்சிஜன் இல்லாத நிலை. இதுல வந்து எவ்வளவு ATPனா 2 ATP. இதுல சில புக்ல 36 கொடுத்துருக்காங்க, சில 38 கொடுத்துருக்காங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. நம்ம ஸ்கூல் SCRT புக்ல 36 கொடுத்துருக்காங்க, NCRT புக்ல 38 கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து வந்து அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க? the release of energy in aerobic respiration. aerobic respiration மூலம் கிடைக்கக்கூடிய எனர்ஜி வந்து is lower than that in the anaerobic respiration. கம்மியா கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. தப்பான ஸ்டேட்மெண்ட். இது வந்து மோர்னு கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். சரிங்களா? ஆன்சர் வந்து கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ இது தப்பு, இது ஆன்சர் இல்லை. அடுத்து வந்து in mitochondria 1 molecule of pyruvate breaks down to give 3 molecule of carbon dioxide. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது ஒன்லி கார்பன் டை ஆக்சைடு இஸ் ரிலீஸ்ட் இன் த ப்ராசஸ் ஆஃப் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன். கார்பன் டை ஆக்சைடு மட்டுமா வந்து உருவாகுது? கார்பன் டை ஆக்சைடு உருவாகுது, நீர் மூலக்கூறு உருவாகுது, அதோட ஆற்றலும் உருவாகுது. ஓகேங்களா? எனர்ஜியும் உருவாகுது. அப்ப இதுவும் தப்பு. ஆப்ஷன் சியும் தப்பு. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ஆக்சிஜன். ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆக்சிஜன் முன்னிலை தான் நடைபெறும். ஆப்சென்ட்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை ப்ரெசென்ட்னு கொடுத்தது தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டாக இருந்திருக்கும். ஆப்சென்ட்னு கொடுத்துருக்கிறதுனால இதுவும் தப்பு. ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஓகேங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போலாம். 7. How many times does an adult human breathe per minute at rest? அதாவது நம்ம வந்து ஓய்வு நிலையில இருக்கும்போது எத்தனை டைம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு பிரீத் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 15 to 18. இதே குழந்தைங்களா இருந்தால் பர் மினிட்டுக்கு 40 டைம் பிரீத் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ இது தெரிஞ்சுக்கலாம். இந்த கொஸ்டின் மட்டும் 2 டைம் கேட்டிருந்தாங்க. அடுத்து 8. ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் ரெக்வர்ட் தி பிரசன்ஸ் ஆஃப். அதாவது எதன் முன்னிலையில வந்து நடைபெறும் அப்படின்னா தான் ஆக்சிஜன் வேணும். ஆக்சிஜன் இருந்தால் தான் ஏரோபிக் ரெஸ்பிரேஷன் காற்றுள்ள சுவாசம் நடைபெறும். ஓகேங்களா? ஆக்சிஜன் தான். பேசிக்கான கொஸ்டின் தான், கொஞ்சம் யோசிச்சு போடுற மாதிரி இருக்கு. அடுத்து வாட் இஸ் த ரீசன் தட் லங் ஹேவ் ஆல்வியோலி? ஆல்வியோலை எதுக்கு வந்து லங்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டு மெக்கானிக்கலி சப்போர்ட் த லங்ஸ். லங்ஸை சப்போர்ட் பண்றதுக்காக இருக்கா? கண்டிப்பா கிடையாது. ஓகேங்களா? டு ப்ரொவைட் பம்பிங் ஆக்ஷன் ஃபார் த லங்ஸ். லங்ஸ்ல பம்பிங் ஆக்ஷன்லாம் எதுவும் நடைபெறல. ஹார்ட்ல தான் பம்பிங் ஆக்ஷன் நடைபெறும். இதுவும் தப்பு. டு இன்க்ரீஸ் த வால்யூம் ஆஃப் த லங்ஸ். லங்ஸை வந்து பெருசுப்படுத்துறதுக்காகவும் சொல்லியிருக்காங்க. அதுவும் தப்பு. எதுக்காக ஆல்வியோல்னா சர்ஃபேஸ் ஏரியா, அதோடைய பரப்பளவை அதிகப்படுத்துறதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. அப்போதான் நிறைய ரத்த நாளங்கள் வந்து அகாமடேட் ஆக முடியும். அப்போதான் வந்து என்ன ஆகும்னா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது நடைபெறும். அப்போ ஆப்ஷன் டி தான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் அதான் கொடுத்துருக்காங்க. த ரீசன் தட் த லங்ஸ் ஹாவ் ஆல்வியோலி இஸ் டு இன்க்ரீஸ் த சர்ஃபேஸ் ஏரியா. Alveoli are where the lungs and the blood exchange oxygen and carbon dioxide. லங்ஸும் பிளட்டும் வந்து ஆக்சிஜனையும் கார்பன் டை ஆக்சைடையும் பரிமாற்றம் செய்து கொள்ளும். எப்படி அப்படின்னா நம்ம மூச்சை இழுக்கும் போதும் மூச்சை வெளிவிடும் போதும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம்.
இதில் ஒன்றும் இல்லை. அடுத்து சரி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, வாட் ஹேப்பன்ஸ் வென் வி எக்ஸைல் டியூரிங் நார்மல் ப்ரீத்திங். நார்மலாக நம்ம மூச்சை வெளியிடும் போது என்ன நடைபெறுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. The diaphragm is flattened. அதாவது மூச்சை வெளியிடும் போது டயஃப்ராகம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நம்ம மூச்சை உள்ளே இழுக்கிறோம். எப்படி இழுக்கிறோம் அப்படின்னா வந்து நம்மளுடைய லங்ஸ்க்கு கீழே டயஃப்ராம்னு சொல்லுவாங்க. தமிழில் வந்து உதரவிதானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது வந்து ஃப்ளாட்டாக மாறிடும் மூச்சை உள்ளே இழுக்கும் போது. அப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்பேஸில் வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். காற்று வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அழுத்தம், காற்றில் இருக்கக்கூடிய அழுத்தம் குறைய இருக்கும். அப்போ அதிகம் குறையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, வெளியில இருந்து நம்ம காற்றை உள்ளே இழுப்போம். ஓகேங்களா? அப்போ மூச்சை உள்ளே இழுக்கும் போது இது ஃப்ளாட் ஆகும். ஆனால் ஆப்ஷனில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸைல் அப்படின்னா வந்து மூச்சை வெளியிடும் போது டயஃப்ராகம் இஸ் ஃப்ளாட்டன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, இது வந்து மூச்சை இன்ஹேல்னு கொடுத்துருந்தாங்கன்னா கரெக்ட், எக்ஸைல்னு கொடுத்துருந்தாங்க இது தப்பு. ஓகேங்களா? என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸைல் பண்ணும்போது இந்த மாதிரி டோம் ஷேப்க்கு மாறிடும். டயஃப்ராகம் வந்து டோம் ஷேப்க்கு மாறிடும். மூச்சை வெளியிடும் போது இது டோம் ஷேப்க்கு மாறும். என்ன ஆகும், டோம் ஷேப்க்கு மாறும்போது இதோடைய வால்யூம் வந்து குறையும். வால்யூம் குறைஞ்சிச்சு அப்படின்னா வந்து உள்ள ப்ரெஷர் அதிகமாகும். ப்ரெஷர் அதிகமாச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் வந்து வெளியே போக ட்ரை பண்ணும். அதான் வந்து நம்ம வெளியே ப்ரீத் அவுட் பண்ணுறோம். சரிங்களா? அதான் கொடுத்துருக்காங்க. ரெசிடியல் அமௌண்ட் ஆஃப் ஏர் ரிமைன்ஸ் இன் த லங்ஸ். அதாவது ரெசிடியல் ஏர், இது வந்து கரெக்டு தான். சரி, நம்ம என்னதான் மூச்சை வந்து வெளியே விட்டாலும் எல்லா மூச்சும் வெளியே போயிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது. ஓகேங்களா? நம்மளோட லங்ஸ் வந்து ஒரு மினிமம் அமௌண்ட் ஆஃப் வந்து ஆக்சிஜன் ஏரை வந்து உள்ள வச்சிருக்கோம். ஓகேங்களா? அதுதான் வந்து ரெசிடியல் அமௌண்ட் ஆஃப் ஏர்னு சொல்லுவாங்க. அது நம்ம எவ்வளவுதான் எக்ஸைல் பண்ணாலும் வெளியே போகாது. இது கரெக்டான ஆப்ஷன். சரி, அடுத்தது வந்து ஆல் கார்பன் டை ஆக்சைடு இஸ் எக்ஸ்பெல்டு ஃப்ரம் த பாடி. எல்லா கார்பன் டை ஆக்சைடும் வெளியே போயிடுச்சு அப்படின்னும் அதுவும் தப்பு. ஒரு மினிமம் அமௌண்ட் ரெசிடியல் ஏர் வந்து உள்ள இருக்குன்னு சொன்னால அதுல ஆக்சிஜனும் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடும் இருக்கும், கொஞ்சம் மற்ற கேஸும் இருக்கும். சரி, அதுக்கடுத்து இந்த லங்ஸ் ஆர் கான்ட்ராக்டட். லங்ஸ் வந்து சுருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. லங்ஸ் வந்து மேலே கீழே தான் போகுமே தவிர சுருங்கெல்லாம் செய்யாது. அப்ப இதுவும் தப்பு. ஓகேங்களா? ஆப்ஷன் பி மட்டும்தான் கரெக்ட். ரெசிடியல் அமௌண்ட் ஆஃப் ஏர் ரிமைன்ஸ் இன் த லங்ஸ். லங்ஸ்ல வந்து ஒரு குறைவான அளவு ஏர் வந்து இருக்கும், காற்று வந்து இருக்கும் அப்படின்னு சொன்னதுதான். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் நம்பர் 11. Name the process through which gaseous exchange takes place across the cell membrane. அதாவது செல் மெம்பரைன் வழியா கேஸ் எக்ஸ்சேஞ்ச் நடைபெறுது இல்ல, அது என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. டிஃப்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? எளிய பரவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. டிஃப்யூஷன்னா என்ன, அதிக அடர்த்தியிலிருந்து குறைந்த அடர்த்திக்கு வந்து காற்றா இருக்கட்டும் திரவமா இருக்கட்டும் பரவுறது. அப்சர்ப்ஷன் அப்படின்னா உரியறது. ஆஸ்மாசிஸ் அப்படிங்கிறதும் வந்து நீர் வந்து ஒரு ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு செல்றதுன்னு சொல்லுவாங்க. எண்டோசைட்டோசிஸ் அப்படின்னா வந்து சைட்டோபிளாசத்துல அவுட்டர் லேயர் வந்து எண்டோசைட்டோசிஸ் எக்ஸோசைட்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தான், டிஃப்யூஷன். ஓகேங்களா? கேஸ் எக்ஸ்சேஞ்ச் எது மூலம் நடைபெறுது அப்படின்னா டிஃப்யூஷன் சொல்லக்கூடிய எளிய பரவல் முறையில். அதுக்கடுத்து, இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அனிமல் ஆர் தி ட்ரக்கியா ஃபவுண்டு. ட்ரக்கியா ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹியூமன்ல வந்து ட்ரக்கியான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும் நம்மளோட லங்ஸ்ல. அதாவது வின் பைப்னு சொல்லுவாங்க. அது வழியா தான் காற்று உள்ள வரும். ஓகேங்களா? வரும். அதுதான் வந்து பிராங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய கிளையா லங்ஸ்ல போய் ரெண்டு பக்கமும் வந்து முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனா வந்து ட்ரக்கியாவே வந்து சுவாசிக்கிற உறுப்பா எதுல இருக்கும் அப்படின்னா வந்து காக்ரோச்ல தான் இருக்கும். சரிங்களா? காக்ரோச்ல தான் இருக்கும். காக்ரோச்ல தான் ட்ரக்கியா அப்படிங்கிறது சுவாசிக்கிற உறுப்பா இருக்கும். ஃபிஷ் அப்படின்னு சொன்னா கில்ஸ் மூலம் சுவாசிக்கும், செவில்னு சொல்றாங்கல்ல. அர்த்வாம் அப்படின்னு சொன்னா மண்புழு அப்படின்னு சொல்றாங்க, அது வந்து ஸ்கின் மூலம் சுவாசிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு லங்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கன் இருக்கு. இது வெறும் ட்ரக்கியா மூலமே சுவாசிக்கும் காக்ரோச் அப்படிங்கிறது. நமக்கும் வந்து லங்ஸ்ல ட்ரக்கியான்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கு. அது இருக்கு. ஆனா வந்து அந்த வெறும் அந்த ஒரு பார்ட்லயே சுவாசிக்கக்கூடியது இந்த காக்ரோச். அடுத்து, which of the following is the common product produced during aerobic and anaerobic respiration initially in the first step? First stepல என்ன உருவாகும்? பைருவேட் தான் உருவாகும். ஓகேங்களா? which of the following is the common product produced during aerobic and anaerobic? ரெண்டுலயுமே வந்து காமனா வந்து உருவாகக்கூடியது பைருவேட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல வந்து ஒருவேளை அந்த ப்ராசஸ், அதாவது ரெஸ்பிரேஷன் கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா லாக்டிக் ஆசிட் வந்து உருவாகும். ஆனா அவன் கேட்டிருக்கிறதுனா ரெண்டுலயுமே காமனா உற்பத்தி ஆகுறதுன்னு சொல்லி கேட்டிருக்கான். பைருவேட் தான் கரெக்டான ஆன்சர். மாத்திட்டு ஃபர்ஸ்ட் ப்ராசஸ்ல லாக்டிக் ஆசிட் உருவாகும்னு சொல்லிட்டு போட்டுறக்கூடாது. என்ன கேட்டிருக்காங்கன்னு தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து,
அனரோபிக் ரெஸ்பிரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இன் தி மசில். அனரோபிக் ரெஸ்பிரேஷனோட ரெஸ்பிரேஷன் ஆஃப் குளுக்கோஸ் இந்த மசில்ல வந்து என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா வந்து லாக்டிக் ஆசிட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதுல வந்து அதோட முடிவு நிலை ப்ராடக்டை கேட்டிருக்காங்க. லாக்டிக் ஆசிட் ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் இதான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி நான் சொன்னதே தான், அதாவது ரெஸ்பிரேஷன் செல்லுக்குள்ள நடைபெறுது. செல்லுக்குள்ள அப்படின்னா வந்து ஏரோபிக் அனரோபிக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த அனரோபிக் அப்படிங்கிறது எங்க நடைபெறும்னா சைட்டோபிளாசத்துல. ஏரோபிக் எங்க நடைபெறும் அப்படின்னா மைட்டோகாண்ட்ரியால நடைபெறும். அனரோபிக் அப்படிங்கிறது வந்து காற்று இல்லாத நிலையில, இது காற்று வித் யூசிங் ஆக்சிஜன் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல வந்து என்ன ஆகும்னா லாக்டிக் ஆசிடும் ஏடிபியும் ப்ரொடியூஸ் ஆகும். இதுல என்ன ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னா ஏடிபி, எக்ஸ்ட்ரா வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர். நம்ம இதை பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஒரே ஒரு ஃபார்முலா தான், ஆனா இதுல இருந்து தான் கேள்வி கேட்டிருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 கேள்வி இதே மாதிரி தான், கொஞ்சம் மாத்தி 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 கேட்டிருக்காங்க. அப்ப தெளிவா பார்த்துக்கணும். அடுத்து, which of the following is required for the breakdown of glucose in human cell to provide energy? அதாவது என்ன தேவை குளுக்கோஸ் வந்து உடையறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன தேவை அப்படின்னா ஆக்சிஜன் தான் தேவை. ஆக்சிஜன் இருந்தாதான் வந்து உணவு ஆற்றலா மாற்றப்படும். உணவு ஆற்றலா மாற்றப்பட்டாதான் வந்து நம்மளுடைய செல்களுக்கு எல்லாமே வந்து எனர்ஜி கிடைக்கும். ஒருவேளை ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா வந்து ஆற்றல் கிடைக்காது, செல் இறந்துரும். செல் இறந்துச்சு அப்படின்னா வந்து திசு இறந்துரும். திசு இறந்துச்சு அப்படின்னா உறுப்பு, அந்த உறுப்பு வந்து செயலிழக்கும். உறுப்பு செயலிழந்தா உறுப்பு மண்டலம், அப்புறம் ஆர்கானிசமே இறந்துரும். அப்ப என்ன தேவை அப்படின்னா எல்லாத்துக்கும் ஃபார் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஆக்சிஜன் தான் தேவை. Through which organ is air taken into the body of human being? என்ன ஆர்கன் வழியா உள்ள வந்து ஏர் வந்து உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஹியூமன் பாடிக்குள்ள அப்படின்னு சொன்னா நாஸ்ட்ரல். ஓகேங்களா? குழம்பிடக்கூடாது, வின் பைப் வழியா உள்ள போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கிறது நாஸ்ட்ரல் தான் இருக்கு. அப்ப நாஸ்ட்ரல் வழியா தான் வந்து ஏர் வந்து உள்ள போகுது. அடுத்து, where in a human body can anaerobic respiration takes place? எங்க வந்து அனரோபிக் ரெஸ்பிரேஷன் நடைபெறும் அப்படின்னா வந்து முன்னாடியே பார்த்ததுதான் இந்த சைட்டோபிளாசம் ஆஃப் செல், செல்லோடைய சைட்டோபிளாசம்ல. ஏரோபிக் கேட்டிருந்தாங்கன்னா மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு சொல்லிட்டு வரும். அடுத்து, during the process of respiration how many oxygen molecule combine with one molecule of glucose? எவ்வளோ ஆக்சிஜன் மாலிகுல் வந்து தேவை அப்படின்னு சொல்றாங்க. ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஹவு மெனி ஆக்சிஜன் மாலிகுல் கம்பைன் வித் 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ் அப்படின்னா 6. ஓகேங்களா? C6H12O6. ஓகேங்களா? இதுல எவ்வளோ ஆக்சிஜன் இருக்கு அப்படிங்கிறது தான் இப்படி குழப்பி கேட்டிருக்காங்க. 6 ஆக்சிஜன் மாலிகுல் வந்து தேவைப்படும் அப்படின்னு சொல்றாங்க. டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் ஹவு மெனி ஆக்சிஜன் மாலிகுல் கம்பைன் வித் 1 மாலிகுல் ஆஃப் குளுக்கோஸ். அதாவது ஒரு குளுக்கோஸை உருவாக்குறதுக்கு எத்தனை ஆக்சிஜன் மாலிகுல் தேவை? 6 தேவை அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க. இது வந்து குளுக்கோஸ் பிளஸ் ஆக்சிஜன், 6 ஆக்சிஜன். இது உடஞ்சுதான் வந்து நமக்கு எனர்ஜி, கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் மாலிகுல் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. இதுல அவன் கேட்டிருக்கிறது ஒரு குளுக்கோஸை உருவாக்குறதுக்கு என்ன அப்படின்னு தான் கேட்டிருக்கான். இதே ஒரு குளுக்கோஸ் உடையிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படின்னா 12ன்னு போடுற மாதிரி இருக்கும். அடுத்து, which of the following statement is false? எது தப்புன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெஸ்பிரேஷன் பிரேக்டவுன் ஆஃப் குளுக்கோஸ் டேக்ஸ் பிளேஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல வந்து குளுக்கோஸ் வந்து உடையுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது கரெக்ட் தான். இன் மைட்டோகாண்ட்ரியா அசிட்டிக் ஆசிட் இஸ் பிரேக் டவுன். அசிட்டிக் ஆசிட் கிடையாது, பைருவிக் ஆசிட் வந்து பிரேக் டவுன் ஆகி நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா வந்து ஆற்றல் கிடைக்கும், ஏடிபி கிடைக்கும். ஓகேங்களா? அப்ப 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. கேள்வி வந்து இதுதான் கேட்டிருக்காங்க. சரி, 3 நாளும் படிச்சிடலாம். பைருவிக் ஆசிட் இஸ் ப்ரொடியூஸ்ட் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ரெஸ்பிரேஷன். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல தான் பைருவிக் ஆசிட் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகுது. இதுவும் கரெக்ட். ஆக்சிஜன் இஸ் நாட் நெசசரி ஃபார் த ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ். ஃபெர்மெண்டேஷன் அப்படின்னா நொதித்தலுக்கு ஆக்சிஜன் தேவை அப்படின்னு கேட்டால் ஆக்சிஜன் தேவையில்லை. இதுவும் கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் பி மட்டும்தான் தப்பு. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். What part of respiratory system prevents the air passage from collapsing? அதாவது நம்ம காற்றை உள்ள சுவாசிக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய நுரையீரலை வந்து நுரையீரலா இருக்கட்டும், அந்த வின் பைப்னு சொல்லக்கூடிய ட்ரக்கியாவா இருக்கட்டும், அதை வந்து கொலாப்ஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்கு கீழே ஒரு கார்டிலேஜ் இருக்கும், ஷீ ஷேப்ல இருக்கும், ரிங் ஆஃப் கார்டிலேஜ், ஒரு குருத்தெலும்பு காணப்படும். ஓகேங்களா? அதான் கேட்டிருக்காங்க. ரிப்ஸ் கிடையாது, கார்டிலேஜ், மார்பளவு கிடையாது, ரிங் ஆஃப் கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குருத்தெலும்பு காணப்படும். ஓகேங்களா? அதுதான் வந்து
ஏர் பேசேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வின் பைப் வந்து கொலாப்ஸ் ஆகாம பாத்துக்கிறது. ஏன்னா உள்ள இழுக்கும் போது அந்த ப்ரெஷர்னால அது உடையக்கூடாது. ஓகேங்களா? சரி, திரும்ப திரும்ப பாருங்க, ஒரே மாதிரியான கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வேற வேற மாதிரி கேட்டிருக்காங்க. மறக்காம அரிஹண்ட் அகாடமி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.